அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வீடியோவில் வந்து நாங்கள் மாட்டுப் பொங்கல் கொண்டாடுறதை பற்றி தான் நான் போட போகிறேன். நீங்கள் எல்லோரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் பொங்கல் நல்லா கொண்டாடி இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஹாப்பி பொங்கல். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நம்ம வீட்டில் இருக்கிற மாடு தண்ணி ஊற்றி பொட்டெல்லாம் வச்சு விட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தட்டு தீவனம் போட்டிருக்குறோம், தின்னுட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறமா பொங்கல் வச்சுட்டு அவங்களுக்கு கொடுக்கணும். இன்றைக்கி நம்ம வீட்டில் மாட்டு பொங்கல், அதனால் அடுப்பில் சமையல் செஞ்சுருக்குறோம். சாப்பாடு, இது காய்கறி எல்லாம் போட்டு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு அந்த மாதிரி குழம்பு வச்சுருக்குறோம். ஒரு படி பொங்கல் வைக்கிறதுக்கு பச்சரிசியும் அச்சு வெல்லம், குண்டு வெல்லம் இதெல்லாம் ஒரு 1.25 கிலோ அளவுக்கு எடுத்துருக்குறோம். ஏலக்காய், முந்திரி, திராட்சை இது எடுத்து வச்சுருக்குறோம். இதெல்லாம் வெல்லத்தை நல்லா நுணுக்கிட்டு அப்புறமா பொங்கல் வைக்கும்போது காமிக்கிறோம். பொங்கலுக்கு வெல்லம் போடுறதுக்கு முன்னாடி வெல்லத்தை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் பாவு மாதிரி கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். ஏன்னா கீழே மண், அந்த கல் மாதிரி ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா அடியில் நின்றுக்கும், நம்ம வடித்து எடுத்துக்கலாம். அதேமாதிரி ஏலக்காய், முந்திரியிலையும் புழு ஒவ்வொரு டைம் உள்ளே இருக்கும். அதனால் சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் ஏலக்காய். இது எல்லாமே பொங்கலுக்கு இப்போ வெளியில் பொங்கல் வந்து வெந்துருச்சு. அதுக்கு தாளிப்பு போடுறதுக்காக முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இருக்குது. நெய் வந்து இது வீட்டில் செஞ்ச நெய் தான். இப்போ வந்து தாளிப்பு போட்டுடலாம். பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.